10 ஆண்டுகளாகியும் கட்டி முடிக்காத மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையா அல்லது விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா என ஸ்டாலின் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் வந்திருக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்தார். பிறகு சேலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு கடந்த 11 ஆண்டுகளில் அளித்த சிறப்பு திட்டங்கள் என்ன, மத்திய அரசின் திட்டங்களுக்கு முழு நிதி ஏன் வரவில்லை, மாநில அரசுக்கு வருவதில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் பெயரிலான திட்டங்களுக்கு கூட மாநில அரசு கூடுதல் நிதி வழங்க வேண்டியதுள்ளதே. சட்டியில் இருந்தால்தான் அகப்பெயல் வரும் என்பதைப் போல மத்திய அரசால் சொல்லிக் கொள்ளும்படியான எந்த சாதனையும் இல்லை. அன்றைய பொருளாதார நிலைக்கும் விலைவாசி நிலைக்கும் தற்போதைய நிலைக்கும் என்ன வேறுபாடு உள்ளது என்று கேள்வியுள்ளார். மேலும் மதுரை தொன்மையை நிராகரிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் பேசியிருக்கிறார். அமித்ஷா மதுரைக்கு வந்தபோது திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சித்து தனது கோபத்தை கெட்டி தீர்த்துள்ளார். திமுக அரசு அறிவிப்புகளை மட்டுமே வெளியிட்டு அவற்றை செயல்படுத்தாமல் உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிலை என்ன? 2 ஆண்டுகளில் கட்டி முடித்திருக்க வேண்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை 10 ஆண்டுகளாயும் ஏன் கட்டி முடிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இது மருத்துவமனையா அல்லது விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா? மதுரை வந்த அமித்ஷா எய்ம்ஸ் மருத்துவமனையின் நிலையை நேரில் சென்று பார்வையிட்டாரா? ஏராளமான தரவுகளுடன் சமர்ப்பிக்கப்பட்ட கீழடி ஆய்வறிக்கையை திருத்த வேண்டும் என்று மத்திய அரசு கூறுகிறது. கீழடி அறிவியல் ஆய்வில் எழுதப்பட்ட அறிக்கை போதாது என்று மத்திய அமைச்சர் செகாவத் கூறுகிறார். தமிழர்களின் தொன்மையை அழிக்கவும் மறைக்கவும் மத்திய அரசு முயற்சிக்கிறதா? தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிக்கப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து கேள்வி கேட்டாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையாக அவர் அமர்ந்திருக்கிறார் என்று மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.